நன்றி நன்றி. ராம்கி என்ன பண்ணுவோம்? நீதிமன்ற நடைமுறைகள்லாம் தாண்டி நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக இதில் அரசியல் நிச்சயமாக இருக்குது. ஆனால் அதுக்காக வந்து சென்சார் போர்டு நீதிமன்றமே சொல்லுது உங்களுடைய தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எங்களுக்கு கடுமையான நெருக்கடி கொடுக்காதீங்கன்னு சொல்லுது. நம்ம பார்த்து 80களில் ஒரு தீபாவளி 14 படங்கள் ரிலீஸ் ஆகும். பேக் டு பேக் அவங்க உட்காந்து படத்தை பார்த்து இது பண்ணுவாங்க. அதில் உள்ள டிஃபிகல்டிஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். இது அரசியல் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் இதில் நடைமுறையில் சாத்தியம் இல்லை. பாலிவுட்ல என்ன பண்றானோ அந்த ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அவங்க 60 நாளுக்கு முன்னாடியே அவங்க வந்து இதுக்கு சப்மிட் பண்றாங்க. அது நடுவில் வந்து அந்த 60 நாள் அவங்களுக்கு நடக்கிற சென்சார் நடக்கிற பேக் அண்ட் ஃபோர்த் கம்யூனிகேஷன் வந்து வெளிப்படையே வராது. அது சார்ட் அவுட் பண்ணிட்டு தான் அவங்க வராங்க. ஸோ அது மாதிரி விஷயங்கள் இங்கே தமிழ்நாடு நடக்காத காரணம் என்னன்னா இங்க ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டியை கொடுக்கின்றன. எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாங்க. ஏன்னா இந்த படம் ஒரு படம் இன்னைக்கு ப்ரீபோ இந்த செய்தி அரசியல் ரீதியா அவங்களுக்கு கை கொடுக்கும் நம்புறாங்க. கை கொடுக்குது. ரெண்டாவது இங்க ரொம்ப அரசியல் கலந்து இருக்கிறதுனால ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தரப்புக்கு கை கொடுக்குது, சில தரப்புக்கு கை விட்டு போகுது. இந்த விஷயத்தோட தான் பேக்ரவுண்ட் பார்க்க. அதனால தான் ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். ரெண்டாவது அரசியல் ரீதியா பார்க்கும்போது விஜய் ஒரு இன்னொரு வாய்ப்பை தவற விட்டு விட்டார் நினைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் கட்சியே முன் வந்து அந்த கூட்டணி தர்மத்தெல்லாம் தூக்கி போட்டு அவங்க வெளிப்படையாக விஜய் ஆதரித்தாங்க. ஒருவேளை விஜய் வந்து ஒரு பாஜக எதிராக ஒரு அக்ரெசிவான ஒரு டோன் எடுத்து பேசியிருந்தாலும் காங்கிரஸ் கட்சி ஒரு தைரியமாக வந்து வெளியில வந்து கூட தாவேக்காவை சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு கூட்டணி விட்டு திமுக கூட்டணி விட்டு நீங்க அதாவது இந்த இடத்துல ஒரு பர்செப்ஷன் கிரியேட் ஆகும். நாங்கள் திமுக பாஜக எதிர்ப்பில் திமுகவை விட தாவேக்கா உறுதியா இருக்கிற ஒரு பர்செப்ஷன் வரணும்ல. அதை ஏற்படுத்த வேண்டிய இடத்துல விஜய் இருக்கார்ல. அது ஒரு வேலை பண்ணா காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கும், நம்பிக்கை வந்திருக்கும். எப்படி சார் போங்கும் வந்திருந்தால் ஒரு வேலை அதுல அரசியல் மாற்றம் நடந்திருக்கும். இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து விஜயே வாய் திறக்கலனால அதிகமா பேசிட்டு இருக்கவங்க காங்கிரஸ் நிர்வாகிகள் தான். சோ அப்படி இருக்கும்போது இதுக்கான வாய்ப்பு விஜய் தவற விட்டு விட்டார் அரசியல் ரீதியாக அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஒரு கேள்வி ராமசாமி, நான் அவங்க 2 பேர்ட்டு வரேன். இந்த இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து கன்வின்ஸ் ஆகணும் இல்லையா ஹியரிங் அப்பீலுக்கு, அதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை இப்போ சுப்ரீம் கோர்ட் இன்டர்ம் ஆர்டருக்கு அகைன்ஸ்ட் டெஃபினட்டா அவங்க அர்ஜென்சி அப்படின்றது அவங்க தரவா பண்ணா அர்ஜென்சியை காமிக்கணும். கமர்ஷியல் வேல்யூ முன்னாடி தயாரிப்பாளர்கள் அவர்கள் சார்ந்தவங்க சொல்லும் போது அவங்க வந்து சொன்னாங்க அர்ஜென்சி இத்தனை பேர் அஃபெக்ட் ஆகப்படுவாங்க. இல்லாம படத்துக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் மட்டும் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே டியூவா இருக்கும். அந்த வேலைகள்லாம் இருக்கு. ஸோ அதனால டெஃபினட்டா அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எஃபர்ட்டே போடலைன்னா அந்த வாய்ப்பு கிடையாது. ஓகே, உங்க நிறைவு கருத்து பிரதீப். எஸ், ஸோ படத்தில் இந்த 27 கட்டுன்னு சொல்லும்போது அதை தாண்டி வந்து கிட்டத்தட்ட மத்திய மாநில அரசுகளை பேசின டயலாக்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 50 இடத்துல வந்து மியூட் செய்யப்பட்டிருக்கு. எம்ஜிஆர் ரெஃபரன்சஸ் சிலதெல்லாம் வந்து நீக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வேலைகளை வந்து தணிக்கை குழு பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி 18ஆம் தேதி நம்ம ஜனநாயகன் படம் வந்து சென்சார் போர்டுக்கு அப்ளிகேஷன் கொடுக்குறோம். 22ஆம் தேதி தான் வந்து பராசக்தி குழு வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. திட்டமிட்டபடி பராசக்தி வந்து 10ஆம் தேதி வெளியிடப்படுது, ஜனநாயகன் இன்னும் வெளியிடப்படலை. இதுலேயே கண்டிப்பாக பாஜகவும் திமுகவும் மிகப்பெரிய கள்ள கூட்டணி அப்படின்றது. இதை கூட வந்து தாவேக்கால யாரும் பேச மறுக்கிறாங்களே சார். சார் தாவே கலந்து பேச மறுக்கணும்னா வழக்கு கோர்ட்ல தாவேக்கா கூட நம்புறோம். இல்ல தாவேக்கா கூட நீதிமன்றத்தை நம்புறது ஒரு மிகப்பெரிய இதுல நடித்திருக்கக்கூடிய எதுவும் பேச முடியாது. ஃபைன், ரைட். இந்திரகுமார் ரொம்ப சுருக்கமா நிறைவு. அதாவது நேரடியா தனக்கு எதிரான ஒரு படத்தை அனுமதித்து விட்டு ரத்தம் சொட்ட சொட்ட எடுத்திருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் மூவியை தடை செய்வதன் மூலமாக திமுகவும் பாஜகவும் கூட்டு அப்படின்னு சொல்றது வந்து இது ஏதோ கருவாட்டுல செஞ்ச சாம்பார் கூட்டு மாதிரி இருக்குது. சம்பந்தம் இல்லாத ஒரு கருத்தா இருக்குது. வரலாறு மறைக்கிறோம். இந்த சிபிஎஸ்இ ஒன்றிய அரசினுடைய நிறுவனம். அதை இப்போ வரைக்கும் அவர் பேசின இடத்துல ஒன்றிய அரசை கண்டிக்கிறேன் சொல்லியிருக்கிறாரா? இல்ல. மத்திய அரசை கண்டிக்கிறேன் சொல்லியிருக்கிறாரா? இல்ல. எல்முருகனுக்கு கீழ இருக்கும் துறை செய்கிறதுனால சொல்லியிருக்கிறாரா? இல்ல. மலேசியால ஆடியோ லான்ச் அப்போதே விஜய் ஒரு வார்த்தை சொன்னாரு. மறுபடியும் சார் ஆடியோ லான்ச் சினிமா என்ன பண்ண அரசியல் களத்துல என்ன செய்வோம்ன்றத பத்தி பேசவே மாட்டாங்க. நாங்க ஆடியோ லான்ச்ல என்ன செய்வோம் தெரியுமா? ட்ரெய்லர் லான்ச்ல என்ன செய்வோம் தெரியுமா? டீசர் லான்ச்ல என்ன செய்வோம் தெரியுமா? இப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணோம்ன்றாங்க, 500 கோடின்றாங்க. அதுல விஜயினுடைய சம்பளம் எவ்வளவு? அதை வெள்ளையா மக்கள் மத்தியில பேசுறதுக்கு இவங்க தயாரா? இதுல பராசக்தி வந்து அப்பீலுக்கு போயிருக்கலாம். பராசக்தி வந்து ஏன் கட்ஸை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா நான் ஒரே உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். 68ல் அண்ணா இந்திரா காந்தியை சந்தித்து 5 ஆண்டு திட்டங்கள்ல மாற்றங்கள் செய்யணும்னு கோரிக்கை வைத்த போது அவங்க ஏத்துக்கிட்டாங்களா இல்லையான்றதை பத்தி கேள்வி பத்திரிகையாளர்கள் கேட்டபோது அண்ணா பத்திரிகையாளரிடம் சொன்னது, நான் மக்களிடம் செல்வேன், அவர்களிடம் உரையாடுவேன், அவர்களுக்கு இந்த சிக்கலை புரிய வைப்பேன், அவர்கள் எது சரியோ அந்த முடிவை எடுப்பார்கள் அப்படின்னு அண்ணா சொன்னார்.
இன்றைக்கும் திமுக அதை தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டுதான் இருக்கு. ஆனா எதை பற்றியும் கவலை இல்லாமல் வீட்டுல படுத்து தூங்கி இருக்கிறார் ஜனநாயகன்னு பேர் மட்டும் வச்சுக்கின்னு. சரி பேசலாம், அது அவருடைய உரிமை. ஆனா நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அப்படி இல்ல சார், நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. ஒரு வழக்கை எப்படி எதிர்கொள்ளணுங்கிறது அந்தந்த கட்சிகளோட அல்லது அந்த தலைவருடைய உரிமை தான். ஒரு நாடகத்தை நடத்தி காட்டுறாங்க, அவ்வளவுதான். அந்த விமர்சனம் வைங்க. அது மங்காத்தா ஆட்டம் ஆடுறாங்க, விஜய் வைத்து நடத்தும் மங்காத்தா கேம். பார்க்கலாம் அடுத்தடுத்த நீதிமன்ற காட்சிகள் என்னவா இருக்கு அல்லது திரைப்படங்களோட அடுத்த கட்ட நகர்வுகள் அப்படின்னு பார்க்கலாம்.